வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர் தாவேகாவை ஆதரித்து அமைச்சர் பதவி பெற வேண்டும். பாஜக திரைமறைவிலிருந்து இயக்குறாங்க. யார் இயக்குனாலும் இவங்களுக்கு அறிவு வேணும்ல. இந்த புதுசா லாட்ரி ஒன்று உள்ள வந்திருக்கு ஒரு அம்மா. மாமியாரும் அவங்க மருமகனும் பேசுறதை வச்சு வேலுமணி தவறான முடிவுகளில் தவறான திசையில் பயணிக்கிறார். இல்லை சார், அவங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க, லீமா ரோஸ் அவர்கள். அவங்க என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு பலவீனமாக சார் அதிமுக? அதிமுக பலகீனமா இல்லை, விஜய் அவ்வளவு பலகீனமா இருக்கிறார். நீங்க ஒட்டுமொத்த அதிமுக கட்சியாக என்னை ஆதரித்தால் ஏற்றுக்கொள்கிறேன். இது போல ஒரு ஸ்பிரிட்டை நான் ஆதரிக்கிறேன் என்றால் மக்கள் என் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இழந்து விடுவார்கள். நான் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தா விஜயனோட இமேஜ் இந்த தேர்தலின் போது இருந்ததை விட இன்னொரு 10% உயர்ந்திருக்கும். இது எப்படி தாவேக்கால ஒரு தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல்னு பேசின விஜய் இதை ஆதரிக்கிறார், எடுத்துக்கொள்கிறார்னு தெரியல. அடுத்த 15-25 ஆண்டுகளுக்கு இவர் எம்ஜிஆரை விட பல மடங்கு தொடர்ந்து ஆட்சியில் விஜய் தான் இருப்பாரு அப்படின்னு அந்த ஜோசிகார சொல்லியிருப்பானுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அதிமுகவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தாவேகா அரசு இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்காதா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை விட அது கிட்டத்தட்ட அவங்க நிரூபிப்பாங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான். யார் அதிமுக கிளைம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை தான் இன்றைக்கு ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசின உடனே சபாநாயகர் எஸ்பி வேலுமணி அவர்களை பேச கூப்பிடுறாங்க. உடனே மாறி ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. பிறகு அது ஒரு மாதிரியான சூழல் உண்டாக்குது. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இதை? முதல்ல யார் அதிமுக என்பதில் பிரச்சனை இல்லை. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் தாவேகாவை ஆதரித்து அந்த அரசாங்கத்தில் அங்கம் பெற்று அமைச்சர் பதவி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதிமுக என்பது அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சியை 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் அமைத்த ஒரு கட்சி. எந்த காலத்தில் அது கூட்டணி அடுத்த கட்சிகளை கூட கூட்டணியாக கூட சேர்த்தனது இல்லை. தனிப்பெரும் பலத்தோட ஆட்சி அமைத்த கட்சி. ஸோ அந்த கட்சியை அடகு வைப்பதை போல, விற்பனை செய்வதை போல ஒரு சில பேர் அமைச்சர் பதவி பெற வேண்டும் என்பதற்காக தாவேகாவை ஆதரிக்கிற முடிவு தவறு. அவர்கள் அதற்கு சொல்லுகிற காரணம், திமுக ஆதரவில் ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சித்தார். எனக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வேலுமணியனுடைய மகனும் தங்கமணி அவர்களது மகனும் சென்று சந்தித்து அதிமுக ஆட்சி அமைக்க நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இது இன்றைய டெக்னாலஜி யுகத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்கவுங்க அந்த ஃபோன் நம்பர் எடுத்து லொக்கேஷன் போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அடுத்து சிசிடிவி இருக்குது, அந்த ஏரியா சிசிடிவி போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ இவர்கள் முதல்ல அதை முயற்சி செய்கிறாங்க, அது நடக்கலை. அடுத்து திருமாவளவனை முதலமைச்சராக்கி இவர்கள் அமைச்சராக வேண்டும், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. அதுவும் முடியலை. மூன்றாவதாக தாவேகாவிடத்தில் இவர்கள் சரணாகதி அடைந்து, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களோடு வர்றோம், எங்களுக்கு நீங்கள் 8 அமைச்சர் கொடுங்க, 5 அமைச்சர் கொடுங்க, பத்திரிகை செய்திகளில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு அவல நிலைக்கு, அடைக்கலம் தேடுகிற நிலைக்கு இன்றைக்கு வேலுமணி உருவாகியிருக்கிறார். இல்லை, இதே குற்றச்சாட்டை உதயநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவில் ஒரு குரூப்புக்கு அமைச்சர் பதவி, அமைச்சர் ஆசை காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி பேசின எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் 47 பேரும் தாவேகா அரசை எதிர்த்து தான் வாக்களிக்க போகிறோம், ஒரு சிலர் அமைச்சர் வாரியம் இப்படி ஆசை காமிச்சிருக்கிறாங்க,
குதிரை பேரம், பிரேமலதா அவர்களும் நேரடியாக முதலமைச்சரை பார்த்து குதிரை பேரம் நடந்துச்சா இல்லையா, அவங்கள வந்து பார்த்தது யாரு, இப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை கடுமையாக முன்வைக்கிறாங்க. அவ்வளவு பலவீனமாக சார் அதிமுக முன்னாள்? அதிமுக பலகீனமா இல்ல, விஜய் அவ்வளவு பலகீனமா இருக்கிறார். இப்ப நேத்து வேலுமணி வீட்டுக்கு, இந்த சிவி சண்முகம் வீட்டுக்கு போய் வேலுமணி, சிவி சண்முகம் இவங்களை எல்லாம் பார்க்கிறார் இல்லையா? அதற்கு முன்பு வெளிப்படையாக அதிமுக ஆதரவு கேட்டு தாவேகா கடிதம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. பத்திரிகை செய்தி ஏதாவது இருக்கா? ஏதோ திரைமறைவில் இந்த புதுசா லாட்ரி ஒன்று உள்ள வந்திருக்கு ஒரு அம்மா, அந்த அம்மாவை வச்சு அவங்க மாமியாரும் அவங்க மருமகனும் பேசுறதை வச்சு வேலுமணி தவறான முடிவுகள்ல தவறான திசையில் பயணிக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்லை, அந்த அம்மா திருப்பி திருப்பி தலைவர் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, இப்படிதானே எல்லாத்தையும் சொல்றாங்க. முதல்ல அந்த அம்மா அதிமுகவில் சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? அந்த அம்மாவை கூட சேர்த்துனது யாருங்க? அந்த அம்மாவை கேளுங்க, யார் அந்த அம்மாவுக்கு தலைவர்னு கேளுங்க. வேலுமணி. இல்லை, நேற்று சசிகலா அவர்களும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த இதுக்கு பின்னாடி சசிகலா அவர்களும் இருக்கிறாங்க. பின்னாட்கள்ல சசிகலா அவர்களும் ஏங்க தொல்லை பண்றீங்க, விடுங்க. சும்மா அவங்களையே 10 வருஷம் ஆச்சு திருப்பி அவங்களே இது பண்ணிட்டு. இல்லை சார், அவங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க, லீமா ரோஸ் அவர்கள். அவங்க என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையே. சசிகலா தரப்புல யாரும் சட்டமன்ற லீமா ரோஸ் அவர்கள் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதிமுக கட்சிக்கு சார்பாக பேசுற மாதிரி அவங்க மருமகன் இருக்காருல்ல, மூலமா பேசுறாங்க. இதெல்லாம் அதிக பிரசித்தனமான வேலைகளை அவங்க செய்யறாங்க. ஆனா ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறாங்க, மற்றவங்கலாம் இங்க இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பேசக்கூடியவங்க எல்லாருமே வந்து எம்எல்ஏக்களா இல்லை, அவங்களாம் வட்ட செயலாளர், வார்டு கவுன்சிலர், பெரும்பான்மை இவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க. இன்பதுரை அவர்கள் வந்து அப்படி ஒருவேளை கட்சி நிலைப்பாடுக்கு எதிராக வாக்களிச்சா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், பதவி இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறார். நிச்சயமா பதவி நீக்கத்துக்கு அவர்கள் தகுதி நீக்கத்துக்கு ஆட்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிற கணக்கு இதில் வராதா சார்? இல்லை, இந்த நிச்சயமாக வேலுமணி தரப்புல இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்கள் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத நாங்கள் கேள்வி கேட்கல, பொதுக்குழுவை கூட்டுங்க, எடப்பாடி அவர்கள் பார்க்கணும் சொல்றது. இன்றைய தேதிக்கு பொதுச் செயலர் உத்தரவை மதிக்காமல் ஏற்காமல் தாவேக அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கிற இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஏன்னா எடப்பாடி அவர்கள் சட்டசபையில் பேசும்போதே என்ன சொல்றாரு, நாங்கள் ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறோம், நான் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்திருக்கேன், என்னுடைய ஆட்சி காலத்தில் கடுமையான வறட்சி, புயல், கொரோனா இதை எல்லாமே சமாளித்து தான் நாங்கள் வந்திருக்கோம், ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கோம், இன்னமும் மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறாரு. அது அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இயக்குனர் சேரன் தான் சொல்கிறாரு நேற்று. இல்லை, 1,30,00,000 வாக்குகள் அதிமுக பெற்றிருக்கு இல்லையா, அதை யாரும் மறுக்க முடியாது. இல்லை, இயக்குனர் சேரன் அவர்களும் அந்த கருத்தை, அந்த பார்வையை தான் முன்வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஆதரவான சூழலை இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக திரைமறைவிலிருந்து இயக்குறாங்க, அதில் ஏதாவது நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, யார் இயக்குனாலும் இவங்களுக்கு அறிவு வேணும்ல. வேலுமணி என்ன விஷயம் தெரியாதாளா? சிவி சண்முகம் வந்து ஒரு நல்ல வழக்கறிஞரவர். ஸோ அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அப்போ தான் பணம் பண்ண முடியும். அவ்வளோதான் குறிக்கோள். மற்றபடி வேற எதுவும் இதில் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க. இல்லை, அவர் சொல்கிற கருத்து தாவேக்காவை ஆதரிச்சோம்னா அதுதான் அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லது, படுதோல்வின்னு போயிருச்சு, அதிமுகவோட ஃபியூச்சருக்கு தாவேக்கா கூட்டணி தேவை. எப்படி இன்னொரு கட்சியில் போய் அதிமுகனுடைய பலம் நாங்கள் ஒரு 10-15 சுருக்கிட்டோம், அதனால அடுத்த முறை தேர்தல் வந்தால் தாவேக்காவோட ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்துடுறோம் அப்படிங்கிறதா நல்லதா? இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏற்கனவே பல்வேறு பிளவுகளை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு அமமுகவும் கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு பிளவு நடந்திருக்கு. அமமுக உறுப்பினரை பற்றி பேசும்போது அவங்களும் இது பண்ணுறாங்க. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதிமுக பல்வேறு ஃபேக்ஷன்ஸாக போயிருச்சு. அமமுக அது வேற கட்சிங்க, நீங்கள் திருப்பி கொண்டு வந்து அதை இங்கே கோர்த்து விடுறீங்க. இல்லை, இப்போ கிட்டத்தட்ட அதிமுகலேருந்து வெளியே போன எல்லாருமே வந்து கூப்பா கிருஷ்ணனை தவிர அனைவருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆயிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களை பற்றியும் அவர் ஜெயஸ்ரீ பிரபா பற்றி கேட்கும் போதெல்லாம் ரோட்டில் போகிறவங்களை பற்றி நான் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவர் சபாநாயகரை வணங்கி தான் உள்ள போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவர் இது எப்படி எடுத்துப்பார் சார்?
தெரியல, அது நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும், அதை ஏன்ட்ட கேட்குறீங்க? ஏன்னா அவர் மீண்டும் மீண்டும் நீங்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து என்னோட முன்வச்சீங்க. நோக்கம் வந்து கட்சி வலிமையாகணும், ம்ஹும். தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற பலத்தை பெறணும், தொண்டர்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கணும், கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்கிற வகையில தான் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கினார். அந்த வழியில் இந்த கட்சி பயணிக்கணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. ஒருவேளை இப்ப அவர் யோசிப்பாரா, உண்மையிலேயே நம்ம இதெல்லாம் காது கொடுத்து கேட்காம அது நீங்க போயிட்டோம். அவர்கிட்ட தானே கேட்கணும், நான் அவருடைய மனசாட்சி இல்லைல்ல, எனக்கு தெரியாது இல்ல. இல்ல நீங்க என்னவா இருக்கணும், இவ்வளவு பிளவுகள் நடக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல எது காரணம், இவங்க வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்ற ஊழல்வாதிகளினுடைய பேராசை, அல்லது இன்னும் ஊழல் செய்யணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்பதுதான். இது எப்படி தாவேக்கால ஒரு தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல்னு பேசின விஜய் இதை ஆதரிக்கிறார், எடுத்துக்கொள்கிறார்னு தெரியல. அதை விட மீண்டும் நான் மக்களை சந்திக்கிறேன், எனக்கு 108 பத்தாது, எனக்கு 150 சீட்டுகள் வேணும், அப்பதான் நான் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும்னு கேட்டா மக்கள் அவர் கொடுப்பாங்க. ஆனா இவர்களை நம்பி அவர் தன்னுடைய அந்த செல்வாக்கை, மக்கள் நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கிறார். இல்ல அவர் எல்லா தலைவர்களையும் போய் பார்க்கிறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சிகள்லாம் போய் பார்க்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் இன்னும் அவர் அங்கீகரிக்க மறுக்கிறாருன்னு? இவர் என்னங்க அங்கீகரிக்கிறது? விஜய் கிட்ட எதுக்கு அங்கீகாரம் வேணும்? தேவையில்லை இல்ல. இல்ல எல்லாரும் போய் பார்க்கிறாரு, இவரை மட்டும் இப்போ வரைக்கும் பார்க்கல. நீங்க விஜய் தானே கேட்கணும், ஏப்பா அங்க போய் பார்க்கல அப்படின்னு. அப்போ ஒரு வெண்டிக்டிவ் பாலிடிக்ஸா தானே பார்க்கறாரு. அதிமுகவை சிதைக்க நினைக்கிறார், அழிக்க நினைக்கிறார், அதுல ஒரு குரூப்பை போய் பார்க்கிறாரு. அப்ப அவருடைய எண்ணம் பழுது, அவருடைய நோக்கம் சரியானது அல்ல என்று தானே பார்க்கணும். தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் அது போல செய்ய மாட்டாங்க. ஒரு முறை கலைஞரது குடும்பத்திலிருந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து பார்த்தாங்க, அதிமுகவில் சேர்ந்துக்கிறோம் வேணான்னு சொல்லி அங்கேயே அனுப்பிச்சி விட்டாங்க. எம்ஜிஆர் கிட்ட ஒரு தடவை போனாங்க, அவர் நேரம் கலைஞருக்கே ஃபோன் பண்ணி உங்கள் பையன் கோவிச்சுட்டு வந்துட்டாரு, நான் உங்களை பார்க்க சொல்கிறேன், கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க கூட அப்படின்னாங்க. அது பண்பு. நீங்கள் ஒட்டுமொத்த அதிமுக கட்சியாக என்னை ஆதரித்தால் ஏற்றுக்கொள்கிறேன், இது போல ஒரு ஸ்பிரிட்டை நான் ஆதரிக்கிறேன் என்றால் மக்கள் என் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இழந்து விடுவார்கள். நான் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தா விஜயனுடைய இமேஜ் இந்த தேர்தலின் போது இருந்ததை விட இன்னொரு 10% உயர்ந்திருக்கும். இப்ப இவரது நடவடிக்கையில ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியை போலத்தான் இவர் நடந்துக்கிறார். அப்ப அவருடைய அந்த இமேஜ் வந்து கீழே தான் போகுது. பரவலா எல்லாரும் சொல்றாங்க திராவிட இயக்கம் இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, இல்ல அதை எப்படி நீங்க எடுக்கிறீங்க? இல்ல நிச்சயமா திராவிட இயக்கம் நீங்க நம்ம அதாவது கடந்த 60 ஆண்டு காலத்துல திராவிட சித்தாந்தங்கள், திராவிட கொள்கைகள் பார்த்தீங்கன்னா அடித்தட்ட மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ் இதையெல்லாம் வந்து ஒப்பிட்டு பாருங்க, அதை விட தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. கல்வியில, வேலை வாய்ப்புகள்ல, மருத்துவத்துல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, சுகாதாரத்துல ஒரு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அடிப்படை பொருளாதார வசதிகள், பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் வந்து இல்லை. சாதாரண ஒரு வாட்ச்மேன் வேலையில் இருக்கிறவங்க கூட 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான் இல்லையா? இங்கிருந்து நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் நல்ல நிலையில், பதவிகளில், பொறுப்புகளில் வந்து இருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் யாருங்க? இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி. ஆனால் விஜய் இன்றைக்கு அந்த திராவிடம் என்கிற அந்த சித்தாந்தத்தை அழித்துவிட வேண்டும் என்று பார்க்கிறார். அதை பாஜகவும் ஒருவேளை பயன்படுத்திக்கலாம், ஒருவேளை. ஏன்னா இந்துத்துவ சித்தாந்தம் என்பது கால் ஊன்ற வேண்டும் மற்ற வட மாநிலங்களை போல தமிழகத்தில் என்பதுதான் பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு. விஜயனுடைய அரசியல் சிறுபான்மை நலன் சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கு. அப்போ அதிமுக வீழ்ந்து விடக்கூடாது, திராவிடம் வீழ்ந்து விடக்கூடாது. அப்பதான் சாதி சமயமற்ற ஒரு அரசு, மதசார்பற்ற அரசு, சாதி மோதல் இல்லாத ஒரு தமிழகம் இருக்கும். இந்த சக்திகள் விஜயோ பாஜகவோ தமிழ்நாட்டில் வலுப்பெற்றார்கள் என்றால் சாதிய மோதல்கள், மதவாதங்கள் தமிழகத்தில் தலை தூக்கும். அது தமிழகத்தினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. மிகைப்படுத்த ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம், அது கூடுதலாக பரவலாக பேசப்படுது, அதனால் அதை கேட்டு நான் விவாதத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
அடுத்த 15-25 ஆண்டுகளுக்கு இவர் எம்ஜிஆரை விட பல மடங்கு தொடர்ந்து ஆட்சியில் விஜய் தான் இருப்பார், அப்படி பலரும் பேசுகிறாங்க அப்படின்னு அந்த ஜோசிகார ஏதாவது சொல்லியிருப்பானுங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.